buddies, நீங்க பாக்குறது ஹிடன் அனிமே தமிழ் சேனல் தான். ஸோ மறக்காம பாருங்க, முக்கியமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்க போடுற ஒவ்வொரு லைக் அண்ட் கமெண்ட் வந்து மோட்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கு. ஸோ மறக்காம லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம நீங்க எல்லாருமே இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோ இல்ல வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டோ ஃபாலோ பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஸோ மறக்காம அதுவே ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. அது இனி நான் பார்க்க போறது மாசமணிக்கொன் ரிவெஞ்ச் அப்படின்ற சீரீஸோட சீசன் 2 எபிசோட் 10 தான். கிட்டத்தட்ட ஓரளவுக்கு நம்ம எண்ட்ல வந்துட்டோம்னு சொல்லிடலாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம அரஹாக்கி அண்ட் புஜினோமி ரெண்டுமே கிளாஸ்ல பேசிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அந்த அரஹாக்கியுமே ரொம்ப சோகமா நடந்து வந்துட்டு இருப்பா. அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும்போது வெளியே அந்த மீடியமே கேட்டுறா என்ன நடந்துச்சு, ஏதோ கிளாஸ்ல பெருசா நடந்திருக்க மாதிரி தெரியுது, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அரஹாக்கிட்ட கேட்கறா பாருங்க. அப்போ அரஹாக்கியுமே அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, நார்மலா எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா பாருங்க. அப்போ இல்ல நான் வந்து கிளாஸ்ல போய் செக் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம மெய்டுமே போய் செக் பண்ண போற பாருங்க. அப்போ நானே சொல்றேன்னு சொல்லிட்டு அரஹாக்கியுமே சொல்ல ஆரம்பிக்கிறா. அந்த புஜினோமே என்ன மாசமணி கூட பிரேக்கப் பண்ண சொன்னா அப்படின்னு சொல்ற போது நான் என்னன்னு போய் அவளை போய் கேட்டு வர, அவளுக்கு என்னதான் பெரிய பிரச்சனை, எப்ப பார்த்தாலும் உனக்கு மாசமணிக்கு நடுல வந்துட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெய்டு சொல்லிட்டு இருக்கா பாருங்க. அவளை சொல்லி என்ன தப்பு இருக்கா, அவன் மேல எந்த தப்புமே இல்ல. அவ உண்மையாவே மாசமோனை லவ் பண்றான், நானும் உண்மையா மாசமோனை லவ் பண்றேன். பட் அந்த மாசமோனை தான் யாரையுமே உண்மையா லவ் பண்ணல, அவன் என்னையே ரிவெஞ்ச் எடுக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. அப்போ மெய்டுமே என்ன சொல்றா, இல்ல நீங்க போய் சொல்றீங்க, உண்மையிலேயே ரிவெஞ்ச் எடுக்க ட்ரை பண்ணல, மாசமோனை உங்களை உண்மையா லவ் பண்றேன், இது எல்லாமே என்னோட தப்பு தான், நான் தான் தப்பு பண்ணிட்டேன், இதுல யாருமே பெரிய தப்பு பண்ணல, இது என்னோட தான் பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெய்டு அழுகவே ஆரம்பிச்சிடறா. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அப்பதாங்க அந்த மெய்டு மேனு முதல்ல இருந்து என்ன நடந்துச்சு, அந்த பிக்கோட நேம் எப்படி கொடுத்தாங்க, அது மட்டும் இல்லாம ஏன் மாசமோனும் சின்ன வயசுல இருந்து வரவே இல்லை, இப்ப ஏன் திடீர்னு வந்தா, எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கா. பட் அவன் ரிவெஞ்ச் எடுக்கிறது எப்பவோ விட்டுட்டான், அதுக்கு எல்லாத்தையுமே நான் தான் காரணம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவனை வந்து திட்டிக்கிட்டு இருந்தான். பட் நீங்க எப்படி இப்ப நல்லா தானே இருந்தீங்க, எதுக்கு இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடகாக்கி கிட்ட சொல்லிட்டு இருக்கா பாருங்க. அப்போ அடகாக்கி மேனு அதெல்லாம் ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்லை, இங்க பாரு ஸ்னோ வருது, வீட்டுக்கு சீக்கிரமா போவோம்னு சொல்லிட்டு அவளே பாத்தீங்கன்னா வீட்டுக்கு சீக்கிரமா போயிட்டு இருக்கா. அப்படியே பாத்தீங்கன்னா மறுநாள் கல்ல ஸ்னோ ஃபுல்லாமே ஊர் ஃபுல்லாமே பரவிடுச்சு. நம்ம ஹீரோ மேனு ஸ்னோமேன் சேருன்ற கணக்குல ஏதோ பூசணிக்கா பொம்மை இருக்கும் பாத்தீங்களா, அத மாதிரி செஞ்சு வச்சு போட்டோ எடுத்து என்ன யாருக்கு அந்த போறேன்னா உங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா பாருங்க. அதெல்லாம் உனக்கு தேவையில்லை, சின்ன பசங்க அப்படிலாம் கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா பாருங்க. இங்க பாரு உங்க கேர்ள் ஃப்ரெண்டு கூட நான் வந்து பேசணும்னு ஆசைப்படுறேன், சோ என்ன இன்ட்ரோ கூட அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி கேட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்குமே இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அப்படியே பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல உள்ள கேர்ள்ஸ் இருக்காங்களா, அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒயிட் டே வருது, கண்டிப்பா நமக்கு வந்து ரிட்டர்ன் கிஃப்ட் கிடைக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த வேலண்டைன்ஸ் டே கழிச்சு கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா ஒயிட் டே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த ஒயிட் டே அன்னைக்கு பாய்ஸ் ஃபுல்லாமே கிஃப்ட் கொடுக்கணும். சோ எத்தனை பேர் இதை ஃபாலோ பண்றீங்கன்னு தெரியல. தமிழ்நாட்டுல யாரும் ஃபாலோ பண்றது இல்லைன்னு நினைக்கிறேன். மேபி இதை வந்து எந்த பொண்ணுக்கும் தெரியாம பாத்துக்கோங்க, இல்லாட்டி நீங்க தான் கிஃப்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா பாய்ஸ் ஃபுல்லாமே புலம்பிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கல, அவனுமே எல்லா கான்வர்சேஷனுமே கேட்டிருப்பான், நேற்று நைட் என்ன நடந்துச்சு சொல்லிட்டு. அதையுமே பாத்தீங்கன்னா அந்த புஜினோமே போட்டு கேட்டுட்டு இருக்கான், எதுக்கு அப்படி சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து மாசமணிக்காக தான் சொன்னேன், மாசமணியோட சந்தோஷக்காக தான் சொன்னேன், அதுக்காக நான் என்ன வேணாலும் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இங்க பாரு அவனை வில்லியா போர்ட்ரேட் பண்ண விரும்பல, பட் இருந்தாலும் மத்தவங்க லவ்க்குள்ள நம்ம போய் நிக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. அவங்க லவ் பண்றாங்க, பிரேக்கப் பண்றாங்க, அது அவங்களோட இஷ்டம். பட் அதுக்கு நடுவில் நம்ம நிக்கிறது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க. அப்போ அந்த புஜினோவியா பொண்ணு என்ன சொல்லிட்டு இருக்கலாம், இல்ல உனக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது, பட் புரியாட்டியும் பரவாயில்ல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவளுமே சொல்லிட்டு இருக்கா. அண்ட் அப்படியே பாத்தீங்கன்னா இப்ப நம்ம மெய்டுமே ஹால்ல நின்றுட்டு இருக்கா பாருங்க. அந்த சைடு அந்த புஜினோவியா பொண்ணுமே வந்துட்டு மெய்டு கிட்ட பேச வரா. பட் நம்ம மெய்டு புஜினோவியா பார்த்துட்டு கண்டுக்காம அப்படியே பாத்தீங்கன்னா மெய்டுமே அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. நம்ம புஜினோவியாவுக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு, நேற்று நைட் எடுத்து பேசணும் எல்லாமே தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு. ஆனா அதே டைம்ல நம்ம ஜிம் லாக்கர்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் ரெண்டு பேருமே ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க பாருங்க. அப்போ நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியாயிடுறா. ஏன்னா அவ என்ன பிளான் பண்ணான்னு தெரியல, பட் ஏதோ பெருசா மட்டும் பிளான் பண்ணிக்கான்னு தெரியுது. நம்ம ஹீரோ கூட பண்றதுக்கு ரொம்பவுமே அமைதியா பேசிட்டு இருக்கா, ரொம்பவுமே நார்மலா பேசிட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்குமே அதை பார்க்கறது கொஞ்சம் வேடா இருக்குன்னு சொல்லலாம். அப்படி அன்னைக்கு ஈவினிங் பாத்தீங்கன்னா அந்த புஜினோமியா பொண்ணுக்கு இன்னைக்கு வந்து நடந்து போற மாதிரி இருக்கும். சோ பிக்கப் பண்ற கால் வர மாட்டாங்க. அதனால பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கால, அவனுமே வந்து கூட வந்துட்டு இருப்பான். இங்க பாரு நீ வந்து எனக்காக நல்லவன் மாதிரி நடிக்க வேணாம், இது கேட்டவனே உனக்கே தெரிஞ்சிருக்கும் நான் எந்த மாதிரி பொண்ணுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா பாருங்க. அப்போ நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுமே என்ன சொல்லிட்டு இருக்கானா, இங்க பாரு வந்து மாசம் மொழி நல்லா இருக்கும்னு நினைச்சா சொன்னேன், பட் இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்கும் நீ அப்படி சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுமே சொல்லிட்டு இருக்கான். பட் இருந்தாலும் நான் ஒன்னும் அவ்வளவு நல்ல பொண்ணு இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளுமே பாத்தீங்கன்னா சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கா. பட் இருந்தாலும் நான் வில்லியாவே இருந்துட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா நம்ம அடகாக்கி கிட்டக்கா அந்த மெய்டு பொண்ணு வேணும், இங்க பாருங்க மாசம் மணிக்கும் உங்களுக்கு எல்லாமே ஓகே தானே அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் எந்த பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் இருக்கால, அவளே வந்து நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி இங்க பாரு ஒயிட் டே வருது, சோ ரெடி ஆயிக்கும், நான்
உடனே டேட்டிங் கூப்பிடுறேன் அப்படின்னு மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோவே ஷாக் ஆகுறது, என்னது ஆடகாக்கி நம்மள டேட்டிங் கூப்பிடறாளா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது வரைக்கும் நம்ம ஹீரோ தான் கூப்பிட்டுருப்பான், இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் முத கூப்பிட்டு இருக்கா. ஸோ இந்த வீக்கெண்ட் வந்து போலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒயிட் டே நாளே பிரசென்ட் பண்ணணும், ஸோ என்ன கிஃப்ட் கொடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோமே வந்து முடிச்சுக்கிட்டு இருக்கான், என்ன கிஃப்ட் கொடுக்கலான்ட்டு. அவன் தங்கச்சி மீன் கேட்டுட்டு பாக்குறான் பாருங்க. அவன் தங்கச்சி ஏதோ அவளுக்கு தேவையான பொருள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. ஏ பாரு உனக்கு தேவையான பொருளை கேட்கல, நான் வந்து நார்மலா கேர்ள்ஸுக்கு என்ன பொருள் பிடிக்கும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்படி அவங்க அம்மாவும் என்ன சொல்றாங்க, இங்க பாரு ஏதாச்சும் ஸ்வீட்டான பொருளை எடுத்துக்கூட, இல்லாட்டி ஸ்வீட்டான பொருளை வாங்கி கூட, இல்லாட்டி நீயே செஞ்சு கூட அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன யோசிக்கணும்னா மேக்ரோனி செய்வோம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நெட்டை பார்த்து செய்ய ஆரம்பிக்கிறான் பாருங்க. பட் கம்ப்ளீட்டா வர மாட்டேங்குது. மறுபடியும் ட்ரை பண்றான், பட் கடைசி வரைக்கும் சுத்தமா வர மாட்டேங்குதுன்னு சொல்லிடலாம். அப்படியே மறுநாள் அவன் ஃப்ரெண்டு கோஜர் இருக்கான்ல, அவங்கிட்ட போய் கேட்கறான், இங்க பாரு ஏதாச்சும் ஒரு ஐடியா சொல்றா அப்படின்னு சொல்லும்போது, நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன் பட் கடைசி வரைக்கும் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல கேக் ஷாப் இருக்கு, அந்த கேக் ஷாப்ல போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு மால்ல போய் பாக்குறானுங்க பாருங்க. பார்த்தா அங்க ஏகப்பட்ட கேக்ஸ், ஏகப்பட்ட வெரைட்டி, ஏகப்பட்ட பேஸ்ட்ரிஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு. பட் எல்லாமே பார்த்தா ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு ஸ்வீட்டான பொருள்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு ஹை ரேட் ஸ்வீட்னு சொல்லலாம். உனக்கு இப்ப அந்த பொருள்லாம் தெரிஞ்சு அப்படின்னு கேட்டா, நான் அடிக்கடி இந்த மாதிரி கேக் ஷாப்லாம் வருவேண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே அடகாக்கி இந்த கிஃப்ட் வாங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த பன்னி ரேபிட் பாக்குறதுக்கு அடகாக்கி மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பன்னி ரேபிட்டை வாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதே டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுமே அவனுமே ஒரு பேக்கெட் வாங்கியிருப்பான். என்னன்னு பார்த்தா இது யாருல வாங்கியிருக்க அப்படின்னு கேட்டா, நான் வந்து ஃபுஜினோமேக்காக வாங்கினேன், ஃபுஜினோமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே உன்னோட லவ் சக்சஸ் ஆகுதா, கங்க்ராட்ஸ் பண்றேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோமே சொல்லிட்டாங்க அந்த கிளம்பி. அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வீக்கெண்ட் ஆகுது. வீக்கெண்ட் டைம்ல நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா டேட்டிங் கிளம்பிட்டு இருக்கா. அப்போ அந்த சைடு நம்ம மெய்டோட அக்கா இருக்காங்களா, அவங்களுமே என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாரு நீ எப்ப டேட்டிங் போக போற அப்படின்னு மாதிரி கேட்கறாங்க பாருங்க. அதுக்கு நம்ம மெய்டுமே என்ன சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு அந்த இதுல சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்ல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அந்த ஹீரோயினுமே ஹீரோவை ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல வர சொல்லி பாருங்க. நம்ம ஹீரோமே ஃப்ரெண்ட்ல போய் நின்றுட்டு இருப்பான். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு அட்டெண்டன்ட் மேன் நின்றுட்டு இருக்காரு. அப்படி ஹீரோயின் அந்த இடத்துல வந்துட்டா பாருங்க. அப்புறம் நான் ஒண்ணு முக்கியமா பேசணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு அட்டெண்டன்ட் இருப்பார்ல, ஷாப் கீப்பர், அவர்கிட்ட போய் பேசிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா, என்ன ஞாபகம் இருக்கா சின்ன வயசுல நான் தான் அந்த அழகாக்கி பொண்ணு, பக்கத்துல ஒரு சின்ன பையனை போய் புள்ளி பண்ணுவேன், என் பாய் ஃப்ரெண்ட் தான், பாக்குறதுக்கு எப்படி இருக்கா, ஏதாவது மாசமுனே அப்படின்னு சொல்லும்போது அந்த கண்ணாடி போட்ட பையன் அந்த ஷாப் கீப்பருக்கு சுத்தமா அடையாளமே தெரியல. என்னது இவன் மாசம் போன, சத்தியமா நம்பவே முடியல, எவ்வளவு குண்டா இருந்தா இப்ப என்ன இவ்வளவு மாறிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானுங்க. அது மட்டும் இல்லாம அழகாக்கிக்கு மேனு இதுதான் அந்த பையன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது யாருமே நம்ப முடியாது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த கண்ணாடி போட்ட பையனே சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகேவா கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அழகாக்கியுமே பாத்தீங்கன்னா அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறா. அப்படி கூட்டிட்டு போகும்போது அந்த கண்ணாடி போட்ட பையனுமே சாரி நான் சின்ன வயசுல ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சாரி கேட்டுட்டு இருக்கான். அப்படியே வெளியே போயிட்டு பாத்தீங்கன்னா நம்ம மாசம் மூணுமே கேட்டுறான், ஆமா இதுக்குதான் நீ டேட்டிங் கூப்பிட்டியா, இது உன்னோட பிளான் தானே அப்படின்னு கேட்கும்போது, ஆமா கண்டிப்பா பிளான் என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே மத்த ரெண்டு பசங்களோட அட்ரஸும் தெரியும், வா போலாமா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு இவனை பார்த்ததே ரொம்ப பெரியதா இருக்கு, இவனை நான் பார்க்க கூடாதுன்னு நினைச்சேன், பட் இருந்தாலும் ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ அழகாக்கியுமே என்ன சொல்லிட்டு இருக்கானா, இங்க பாரு நீ ரொம்பவுமே மாறிட்ட, நீ ரொம்பவுமே ஸ்ட்ராங்கா மாறிட்ட, அது மட்டும் இல்லாம சின்ன வயசுல பார்த்த மாதிரியே இல்ல, நீ கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நான் என்ன பண்றது, ஏதோ நான் ஒரு கோலை சேஸ் பண்ணி போனேன், பட் அந்த கோல் கம்ப்ளீட்டா இப்ப மாறிடுச்சு, பட் இருந்தாலும் இந்த ஸ்ட்ராங்னஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அது மட்டும் இல்லாம உன் பக்கத்துல இருக்கிறது ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கான். பத்தாவதுக்கு அவன் வாங்கின ஒரு பேஸ்ட்ரி கேக் இருக்கு பாத்தீங்களா, அந்த கேக்கை எடுத்து நம்ம ஹீரோயின் கொடுக்குறான் பாருங்க. அப்படி கொடுக்கும்போது இது வந்து ஒயிட் டேக்காக அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுக்குறான். அப்போ ஹீரோயின் மேனு இதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது, பட் இருந்தாலும் எனக்கு இந்த கிஃப்ட் வேணாம், நீ உன்னோட ஃபீலிங்ஸை எனக்காக வேஸ்ட் பண்ண வேணாம், அது மட்டும் இல்லாம நம்ம இன்னைக்கு பாக்குறது இன்னைக்கு பேசுறதே கடைசியா இருக்கட்டும்ன்ற மாதிரி நம்ம ஹீரோயின்மே சொல்றா பாருங்க. அதை கேட்டு நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, எதுக்காக இவ திடீர்னு இப்படி சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அவளுமே பாத்தீங்கன்னா இனியோட நம்ம வந்து பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லாம சொல்லிட்டு போயிடுறா நம்ம ஹீரோயின் மேனு. அதோட பாத்தீங்கன்னா அன்னைக்கிட்டே அப்படியே முடியுது. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட பார்ப்போம். மறக்காம பாருங்க, முக்கியமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போற ஒவ்வொரு லைக் அண்ட் கமெண்ட் எனக்கு மோட்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கு. ஸோ மறக்காம அதையுமே ட்ரை பண்ண நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை பை.